அப்போ மே 7ஆம் தேதி நீங்கள் கூட சொல்லக்கூடிய ஹியரிங் நடக்கிற அன்றைக்கி ஐ திங்க் அன்றைக்கி குஜராத்தில் எலெக்ஷன் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஓரளவு பேசிட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை அவரை வெளியில் விட்டாங்கன்னா குஜராத்தில் அவருடைய தாக்கத்தை தணிக்கிறது கூட வசதியாக இருக்கும். இப்போ இவருக்கு பெயில் கிடைக்குமான்றது கூட உண்மையிலேயே எனக்கு மே 7 ஜட்ஜிகள் பேசுவதை பார்த்தா வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் உண்மையிலேயே கொடுப்பாங்களான்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா மணிஷ் சிசோடியால இதே போன்ற பேச்சுக்கள்லாம் பார்க்கணும். ஏன் சிதம்பரம் அவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சிருந்தாங்களே, என்னாச்சு அந்த கேஸ்? இப்போ ஐநக் மீடியா கேஸ், செந்தில் பாலாஜி கேஸும் 46 லட்சம் கேஸ் தான் அப்படின்னு. ஆமாம், சிதம்பரம் ஐ திங்க் 10 லட்ச ரூபா கேஸ். என்ன இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அப்போ இவங்க பேசுறதுனாலேயே வந்து அதை வந்து ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கிட்டு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அவ்வளோ செந்தில் பாலாஜி நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வரமாட்டேங்குது. செந்தில் பாலாஜிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் யாருக்கும் சொல்றேன். எதிர்கட்சியில யாராவது உள்ள இருந்தா. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒருபுறம் இந்த தேர்தலில் மோடியினுடைய பிரச்சாரம், ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம், இதெல்லாம் வந்து தேர்தல் காலத்தில் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. 2 கட்டங்கள் முடிந்திருக்கு, இன்றும் 5 கட்டங்கள் இருக்கு. ஆனால் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. வரக்கூடிய 6ஆம் தேதி செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு வர இருக்கு. 7ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கு. 7ஆம் தேதி நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு பல தரப்புல சொல்லப்படுது. சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து நாங்கள் ஏன் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஈடிக்கிட்டே கேள்வி எழுப்பியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த 2 விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும், நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நடக்கிறதே வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடக்கலை. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட தேதி மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டப்பவே தேர்தல் வந்து நேர்மையான முறையில் நடத்துமா தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் ஆணையம் நியாயமான தேர்தல் ஆணையமா அப்படின்ற பெரிய ஒரு சந்தேகத்தின் பின்னணியில் தான் தேர்தலே அறிவிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னத்த நாள் தான் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்பாயிண்டே ஆனாங்க. அதுவும் வந்து இந்த புதிய நடைமுறைப்படி அமித்ஷாவும் பிரதமராலையும் மோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 தேர்தல் ஆணையர்கள். அப்புறம் ஏற்கனவே இருந்த ராஜீவ்குமார், அவர் இன்னும் லட்சணத்துக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷனில் என்ன அழகில் வந்து இந்த தேர்தல் ஆணையம் வெக்கமே இல்லாமல் டீல் பண்ணிட்டு இருக்கின்றது எல்லாரும் பார்க்குறாங்க. ஊரே சிரிக்குது, கைகொட்டி சிரிக்கிற நிலைமையில தான் இந்த தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், அது சொல்வதற்கு முன்பு, இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்பே, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு முதல் கட்டத்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே எதிர்கட்சிகளுடைய வங்கிகளை வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் லெஃப்ட் பார்ட்டிஸோட வங்கிகளை கணக்குகளை முடக்கியாச்சு. இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரேனும் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய தலைவர்கள், ஜார்க்கண்டில் சோரேனும், டெல்லி, பஞ்சாப் மற்றும் குஜராத் இந்த பகுதியில் வந்து செல்வாக்கில் இருக்கக்கூடிய, ஹரியானாவில் செல்வாக்காக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலையும் உள்ளே பிடிச்சி போட்டுட்டு தான் இந்த தேர்தலே நடத்துகிறாங்க. ஸோ உன்னை கேட்கலாம், அவங்க வந்து நியாயமாக இருக்குது அது இருக்குன்னு. இந்த கைதுகள்லாம் என்ன லட்சணத்தில் நடந்தது, என்ன பின்னணியில் நடந்ததுன்றதும் தெரியும். மித்தவங்கெல்லாம் ஏன்னா கைது செய்யப்படல. அதே சமயத்தில் இந்த சூழலில் எப்படி வந்து இவர் பவாருக்கும் பிரஃபுல் பட்டேலுக்கு எதிரான வழக்குகள்லாம் வந்து கைவிடப்பட்டதுன்றதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சிபிஐ வழக்குகள் எப்படி பட்டேலுக்கு எதிராக வந்து பிரஃபுல் பட்டேலுக்கு எதிராக கைவிடப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போது அதை பின்னணியில் தான் இதை பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ மே 7ஆம் தேதி நீங்கள் கூட சொல்லக்கூடிய ஹியரிங் நடக்கிற அன்றைக்கி ஐ திங்க் அன்றைக்கி குஜராத்தில் எலெக்ஷன் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஓரளவு பேசிட்டு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை அவரை வெளியில் விட்டாங்கன்னா குஜராத்தில் அவருடைய தாக்கத்தை தணிக்கிறது கூட வசதியாக இருக்கும். அதனால் கோர்ட் எதுக்காக அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் நடக்கக்கூடிய இயல்பாக நடக்கக்கூடியது பெயில் கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு கெஜ்ரிவால் குஜராத்தில் பிரச்சாரம் செய்ய மாட்டார். அதுக்குள்ளே ஓரளவுக்கு பல சீட்டுகளில் முடிச்சிருக்கும்னு நினைக்கிறத முடிச்சிருக்கோம். அப்போது அந்த தாக்கத்தை குறைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப்ல போய் அவர் பேசினாலும் பேசலினாலும் இவங்க பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட போகிறதில்ல. அதே போல் டெல்லியிலையும் வந்து கடைசியிலே தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், டெல்லியெல்லாம். அப்போது அங்கே மேபி அதற்கு வந்து புது கேஸ் தான் வருதான்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பி அவர் உள்ள பிடிச்சி போடுறாங்களான்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் பட்டா அவர்கள் வந்து தத்தா அவங்க பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்னது போல் ஏன் நாங்கள் கொடுக்கக்கூடாது, தேர்தல் நேரம் அவர் பிரச்சாரம் செய்யணும்னு கேட்குறாங்க, ஏன் நாங்கள் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை வந்து சொல்கிறாங்க. பட் என்னன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. கேட்டதுனாலேயே கிடைச்சிருமான்ற ஒரு நம்பிக்கை இல்லை. கிடைக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதே சஞ்சீவ் கண்ணா தான் வந்து மணிஷ் சிசோடியாவுடைய பெயில் வழக்கில் இந்த வழக்கை வந்து அவரோட பிணை வந்தப்போ தான் இந்த வழக்கை வந்து 2 நாள் வந்து சரியான முறையில் எதிர்த்தரப்பு வாதாடினாங்கன்னா வழக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் தவிடுபடி ஆகிடும். The case will fall flat if the defense argues properly for a couple of days அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது 2 நாள் வந்து சரியான முறையில் வாதாடினா இந்த கேஸு தவிடுபடியாயிருன்னு சொன்ன அதே சஞ்சீவ் கண்ணா 4 நாள் கழித்து அதை பெயில் மறுத்துட்டார் மணிஷ் சிசோடியா அவர்களுக்கு.
அப்போது டெப்டி சிஎம் இல்லையா அவருக்கே மறுத்தார். அதனால இவர் இன்னைக்கு இந்த கேள்வி நேற்று கேட்டதுனாலே திருப்பி சஞ்சீவ் கண்ணாவும் ஜஸ்டிஸ் டி தத்தா அவர்களும் வந்து 7ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துருவாங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. இது வர்ற வரைக்கும் எதுவுமே சாத்தியம் இல்லை. அதனால ஒரு பக்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கே வந்து அறிவுறுத்தல் கொடுக்குறாரு, பெயிலாம் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க பெயில் கொடுத்துட்டு அதை வந்து சர்வீஸ் ரெக்கார்ட்ல நோட்டீஸ் பண்ணி வைங்க, அப்பதான் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படிலாம் சொல்றாருல்ல. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படிம்பாங்க. நம்ம என்னத்தை சொல்றோமோ அந்த அறிவுரையை நம்ம பின்பற்றணும். உமர் கலீதுன்னு ஒருத்தர் 1000 நாளுக்கு மேல உள்ள இருக்காரு இல்லையா, 3 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் உள்ள இருக்கார். ஒரு ஆராய்ச்சி மாணவர் நாட்டினுடைய ஜனநாயகப்படி அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும்னு சொல்லி நியாயமான கருத்துக்களை பேசுனதுக்காக யுஏபியில் கைது செய்யப்பட்டு உப்பா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 3 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்காரு. இதை இந்த கீழமை நீதிமன்றங்களுக்கு இந்த மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்து பேசிய பெரிய பேச்சு பேசக்கூடிய இந்த தலைமை நீதியரசர் டி.ஒய். சந்திரசூட் ஒரே ஒரு நிமிஷம் இதை வந்து செய்ய தவறி 3 வருஷத்துக்கு மேலே செய்ய தவறி இருக்கிற அந்த உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த வெக்கத்தை வந்து எங்கே போய் வச்சுப்பாருன்னு தெரியல. ஒரே ஒரு முறை நின்று கண்ணாடியில் அந்த அறிவுரையை அவருக்கே சொல்லிட்டாருன்னா சரியா இருக்கும். ஏன்னா இது போல பல்வேறு வழக்குகள், ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கு 18 மாதங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட எஃப்ஐஆர் எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னாடி அரெஸ்ட் பண்றாங்க. இதுவரை எந்த மணி ட்ரையலும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி லிக்கர் பாலிசி கேஸ்ல 100 கோடி கொடுத்தோன்னு சொன்ன வழக்கில் மணி ட்ரையலே கிடையாது. அதே போல எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் கிடையாது. ஒரு அப்ரூவரா இருந்தவர் ஒருவர் வந்து அக்யூஸ்டா இருந்த ஒருவர் அப்ரூவர் ஆகி நான் கெஜ்ரிவாலுக்கு பணம் கொடுத்தேன்னு சொன்ன ஒரே ஒருத்தருடைய வாக்குமூலம், அந்த அரபிந்தோ ஃபார்மாவுடைய டைரக்டருடைய வாக்குமூலம் மட்டும்தான் இருக்குது. அவருக்கு அப்புறம் பெயில், அவர் அது அப்ரூவர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரோட பெயிலை வந்து அப்ஜெக்ட் பண்ணல, அதுக்கப்புறம் அவர் அப்ரூவர் ஆகிறாரு. அதை தவிர மணி ட்ரையல் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து பிஎம்எல்ஏ கேஸ்ல மெயினா வந்து மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ், ஒரு குற்றம் இல்லை நடந்திருக்கணும், அந்த குற்றத்தால ஒரு பலன் வந்திருக்கணும், அந்த பலன் வந்து பணத்தை செலவை செய்வது தான், அதை தடுப்பதற்கு தான் பிஎம்எல்ஏ. ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கும், ஒரு குற்றம் செஞ்சு அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது பல்வேறு இதில் வரும், ஐபிசியில் பல்வேறு இதில் வரக்கூடியது. வைல்ட் லைஃப் ஆக்ட் கூட, ஏன் இங்கே எருமையை சுட்டுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு 2 விவசாயிகள் மேலே கேஸ் போட்டாங்க இல்லையா, அமலாக்கத்துறை கூட வந்து கைது செஞ்சேன். அதனால் அமலாக்கத்துறைன்றது வந்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் ஈஸியாக ஃபைல் பண்ணி அதன் அடிப்படையில் வழக்கு நடத்தக்கூடியது. அதுக்கு முக்கியம் வந்து ஒரு மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆமாம், அங்கே ஒரு குற்றம் இழைக்கப்பட்டது, அங்கே ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்தில் வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்கு, பணமோ இல்லை பொருள் வந்து ஆதாயம் வந்து அது இது வழியாக வந்து அந்த பணம் செலவை செய்யப்பட்டிருக்குன்றது நிரூபிக்கணும். அதுக்கான பேப்பர் ட்ரையலையாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இல்லை மணி ட்ரையல் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது ரெண்டுமே கிடையாது. வெறுமனே இவர் வந்து சொன்ன இவருக்கு கொடுத்ததா, இவர் முன்னாடி கொடுத்ததா, இல்லை இவர் முன்னாடி பேசினதா சொல்றாருன்னு அந்த நபருடைய சரத்சந்திர ரெட்டி தான் அவர். அப்போ அவருடைய வாக்குமூலம் மட்டும்தான், அப்ரூவர்ன்ற ஒரு நபருடைய வாக்குமூலம் மட்டும்தான் இருக்க ஒழிய இந்த கேஸ் வந்து நிற்கவே நிற்காது. அதுல மணி ட்ரையலும் கிடையாது, அதுல வந்து எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் கிடையாது, எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் அதன் அடிப்படையில் மட்டுமே இந்த வழக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அடிப்படையில் ரொம்ப இவ்வளோ நேரம் கைது செய்ததே தவறு, இந்த வழக்கே நிற்காதுன்றது நன்றாக தெரியும். நியாயமான முறையில் விசாரித்தா இந்த வழக்கில் வந்து கன்விக்ஷனே வராதுன்றது எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஆனால் இதோட நோக்கம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது செய்யுதுன்றதெல்லாம் வந்து அவர் கன்விக்ஷன் வாங்குறாதுன்றது இவங்களுக்கே தெரியும். எலெக்ஷன் டைமில் உள்ளே வைக்கணும், எதிர்கட்சிகளை வந்து முடக்கணும், ஒரு பக்கம் அக்கௌண்ட்டை முடக்கிறோம், இன்னொரு பக்கம் ஆலயம் முடக்கி உள்ள தூக்கி போடணும், அவ்வளோதான். இதே தான் ஹேமந்த் சோரனுக்கு பண்ணாங்க. இதே மாதிரி லிக்கர் பாலிசி ஸ்கேம் வந்து ஜார்க்கண்டில் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த கேஸ் இப்போ ஒன்றும் இல்லாமல் வந்து காரி தூக்கி போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட்டு. அந்த கேஸ் ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிருச்சு. இதே போல குற்றச்சாட்டு, இதே மாதிரி பணம் கொடுத்ததை தான் குற்றச்சாட்டு. இந்த கேஸை தூக்கி எரிஞ்சிருச்சு, இது ஒரு குப்பை கேஸ் அப்படின்னு. ஆனால் நடந்தது எத்தனை இந்த வருஷங்கள், எவ்வளோ 2-3 ஆண்டுகள் அந்த சிரமம் இருக்கு இல்லையா. அதுதான் இந்த பனிஷ்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் தான். இந்த சட்ட நடைமுறை இந்த உள்ள இருக்கிறது 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு உள்ள இருக்கிறது. ஏன் சிதம்பரம் அவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சிருந்தாங்களே, என்னாச்சு அந்த கேஸ்? இப்போ ஐஎன்எக்ஸ் மீடியா கேஸ் சில லட்சங்களுக்கு போடப்பட்ட கேஸ் தானே, அந்த குற்றச்சாட்டில் தானே செவரேறி குதிச்சு போய் அரெஸ்ட் பண்ணி டெல்லியில் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் 100 நாளைக்கு மேலே உள்ள வச்சிருந்தாங்க இல்லையா. இப்போ செந்தில் பாலாஜி கேஸும் 46 லட்சம் கேஸ் தான் அப்படின்னு. ஆமாம், சிதம்பரம் ஐ திங்க் 10 லட்ச ரூபா கேஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த 100 நாள் சிறையில் இருந்தது. இப்போ செந்தில் பாலாஜி போன வருஷம் ஜூன் மாதம் இருந்து 320 நாள் மேலே. அப்போது வந்து அந்த ப்ராசஸ் தான் வந்து பனிஷ்மெண்ட். இப்போது அரசியல்வாதிகளுக்கு அந்த ப்ராசஸ் தான் பனிஷ்மெண்ட். அப்புறம் சம்மனுக்கு போயிட்டு வர்றது, அப்படி பல மணி நேரங்கள் விசாரணைக்கு உட்படுத்துறது, அவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ விடாமல் செய்கிறது, அவர்களை சுற்றி இருக்கிறவர் மேலே ஒரு பெரிய அச்சுறுத்தல், ஒரு ப்ரெஷர்லேயே வச்சிருக்கிறது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர், லீகல் ப்ரெஷரில்
அப்போ உள்ள வச்சிருந்து கடைசியில் வந்து அந்த கேஸ் ஏதாவது ஒரு கேஸ் கன்விக்ஷன் வந்திருக்கா? 0.4 0.4% தானே இடியோட கன்விக்ஷன் ரேட்டு கடந்த 10 வருஷத்துல. அப்போ நீங்க இந்த ப்ராசஸை வந்து எதிர்க்கட்சிகளை வந்து முடக்கிறதுக்காக அவங்க மீத வந்து ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு இவங்களுடைய அதிகாரத்தை செலுத்துறதுக்காக மட்டுமே பயன்படுத்துறதுனால தான் இன்னைக்கு இடி மேல, சிபிஐ மேல, ஐடி மேல நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதனோட நீட்சி தான் இங்க வந்து நிக்குது. இப்போ இவருக்கு பெயில் கிடைக்குமான்றது கூட உண்மையிலேயே எனக்கு மே 7 ஜட்ஜிகள் பேசுவதை பார்த்தா வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா உண்மையிலேயே கொடுப்பாங்களான்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மணிஷ் சிசோடியால இதே போன்ற பேச்சுக்கள்லாம் பார்த்தோம். இந்த வழக்கே தவிடுபடியான்னு சொன்ன வழக்கில் வந்து ஒரு நீதியரசர் 4 நாள் கழிச்சு பெயில் கொடுக்க மறுக்கிறார். அதே நபருக்கு அதே வழக்கில் உச்சநீதிமன்றத்தில். அப்போ இவங்க பேசுறதுனாலேயே வந்து அதை வந்து ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கிட்டு நம்பிக்கை வரமாட்டேங்குது. அவ்வளோ செந்தில் பாலாஜி நீதிமன்றத்து மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது. செந்தில் பாலாஜிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் யாருக்கும் சொல்றேன். எதிர்கட்சியில யாராவது உள்ள இருந்தா ஒன்னு டர்ன் கோட் ஆகணும், அப்ரூவராக மாறி போய் அசோக் சவான் மாதிரி அந்த பக்கம் போயிட்டு ஆர் ஸ்கேமா எந்த ஸ்கேமா இருந்தாலும் சரி மாறிட்டு ஒன்றும் பிஜேபியில் போய் சரி வாஷிங் மிஷினில் கழுவி சலவையாகி உள்ள வரணும். மணி லாண்டரிங்லேருந்து தப்பிக்கணும்னா பிஜேபின்ற வாஷிங் மிஷினுக்குள்ளே போய் லாண்டரிங்கில் சுத்தமாகி வெளியில் வந்து தப்பிச்சா உண்டு. ஒன்று கிடப்பில் போடுவாங்க, இல்லை கேஸை விட்டுருவாங்க. இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் உள்ளே இருந்து கலந்து சாக வேண்டியது தான் அப்படின்றதான் நிலை இருக்குது இன்னைக்கு. இந்த அவல நிலைக்கு வந்து உச்சநீதிமன்றம் தான் தீர்வு கொடுக்கணும். ஏன்னா அவர்களே உச்சநீதிமன்றமே பார்த்து கேட்குது. இத்தனை நாள் உள்ள இருக்காங்க, இன்னுமே கேஸ்ல ப்ராக்ரஸ் இல்லை, எதிர்க்கு வச்சிருக்கணும்னு சொல்லி இப்போ சஞ்சய் சிங் வெளியில வந்தார் இல்லையா, ஆம் ஆத்மி கட்சி அவரை சஞ்சய் சிங் வெளியே வந்தார் இல்லையா, வழக்கில் ஒரு ப்ரோக்ரஸுமே இல்லையே. இப்போ அதே போல தான் ஒரு ப்ரோக்ரஸ்ல ஒரு வழக்கில் ஒரு ப்ரோக்ரஸும் வர்றதில்லை. இவர்கள் சொல்லக்கூடிய எந்த வழக்கிலையும் ஒரு ப்ரோக்ரஸும் வர்றதில்லை. ஆனால் அவர்களை வந்து இன்டெஃபினட்டாக உள்ள வச்சு அந்த சமயத்தில் பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் ஊழல் செய்தவர்கள் அப்படின்ற அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை வந்து ஒரு கான்சியஸாக ஊடகத்தினுடைய கட்டுப்பாடுகளை கையில் வச்சிருக்கிறதுனால அதை பயன்படுத்தி அவர்கள் பேரை கெடுத்து அந்த கட்சியினுடைய பேரை கெடுத்து பிரச்சாரத்தையும் செய்ய விடாமல் தடுத்து தேர்தல் ஆதாயத்திற்காக குறிப்பாக அந்த சமயத்தில் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிறுத்து போச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து கோர்ட்டில் இது என்ன ஒரு கேஸான்னு காரி துப்பி வெளியில் தூக்கி போடும்போது அவங்க வெளியில் வருவாங்க. ஆனால் அந்த மீன் டைம் அந்த ஜனநாயகத்திற்கும் அந்த கட்சிக்கும் அந்த நபர்களுக்கும் ஏற்படுற இழப்பு இருக்குல்ல, மக்கள் மத்தியில் ஒரு பொய்யை சொல்லி இந்த நபர்களையோ கட்சிகளையோ வந்து சீரடிக்கிறது இல்லை அவர்களுடைய பேரை கெடுக்கிறத வேலையை வந்து இந்த அரசு செய்யுது பாஜக. அப்போ அதற்கு என்ன வந்து ரெமெடி என்ன இருக்குது? அதுக்கு இந்த ரெப்பரேஷன் யார் கொடுக்கறது? அதுக்கான விலையை யார் கொடுக்கறது? இது அவங்க கொடுப்பாங்க இல்லை. அப்போ இந்த துஷ்பிரயோகத்தை தான் எல்லாருமே தொடர்ந்து எதிர்க்கட்சியில் விமர்சித்து அந்த ரீவிசிட் பண்ணி இந்த விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மீண்டும் வந்து இடிக்கு வானலாவை அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுலேயும் வந்து சஞ்சய் கவுல் வந்து அதை பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிட்டு நான் ஹியர் பண்ணுறேன்னாரு. கடைசியில் அவர் ரிட்டையர் ஆக போகும்போது இல்லை முடிய போது மாற்றிக்கலான்னு சொல்லி அப்போ அவரும் போயிட்டார். அதனால் அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்குது. அந்த அதிகாரத்தை வந்து இடியிடம் வச்சு பயன்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசியல் ரீதியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது பாஜக பண்ணுதுன்றது அப்பட்டமாக தெரியுது. எல்லா எதிர்க்கட்சியிலும் அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைக்கிறாங்க. இன்னைக்கு போய் ஏன் வந்து இவர் இதை பற்றி பேசுறதே இல்லையா? இதை பற்றி பேச வேண்டியதானே? இவர் ஊழல் செஞ்சவன்றதை முன்னெடுத்து அதையே பெருசாக பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டாருன்னா 10 ஆண்டுகளில் இவங்க செய்த ஊழல் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வெளியில் வந்து பல்லளிக்குது. இன்னைக்கு வந்து சிஏஜி வந்து 7.5 லட்சம் கோடிக்கு வந்து செத்து போனவங்க பேரில் வந்து காசு கொடுத்துருக்காங்க 80,000 பேருக்கு. பிரதான் மந்திரியோட பேரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு செத்து போனவங்க பேருக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் கிளைம் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் தெரிய வருது. அதே போல் வந்து துவாரகா எக்ஸ்பிரஸ் எலிவேட்டட் காரிடாரில் 18 கோடிக்கு 1 கிலோமீட்டர் போட வேண்டியது 250 கோடிக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த செய்திகளில் வெளியே வரும் பொழுது அப்போ இதுக்கெல்லாம் பதில் இல்லாமல் இத்தனை ஊழல்களுக்கு வந்து சொந்தக்காரர்களாக பாஜக முன்னிறுத்தப்படுது. 10 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, மோடி அப்பழுக்கற்றவர் தூய்மையாளர்ன்றது போய் இன்னைக்கு மோடிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பட்டியலிட்டு இருக்காங்க. எலக்டோரல் பாண்ட் எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்துக்கும் வந்து முத்தாய்ப்பாக வந்து எலக்டோரல் பாண்டு வந்து நிற்கிது. இதுவரை எலக்டோரல் பாண்டு பற்றி தெளிவான பதில் சொல்லியிருக்காரு. அந்த எலக்டோரல் பாண்டை அன்கான்ஸ்டியூஷனல் இல்லீகல்னு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வால் டிக்ளேர் பண்ணதை நாங்கள் ஜெயிச்சு வந்தால் மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு என்ன ஒரு திமிரு வேணும்? ஆனால் பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளிப்படையாக சொல்றாங்க, ஜெயிச்சு வந்தால் மீண்டும் கொண்டு வருவோன்றாங்க. அந்த தேர்தல் பத்திர நடைமுறை நல்ல நடைமுறைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தால் அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணி இல்லீகல்னு டிக்ளேர் பண்ண விஷயத்தை நியாயப்படுத்தி பேசுறாரு இந்த பிரதமர். ஏன்னா அந்த அளவிற்கு அதில் வாங்கியிருக்கிறாங்க. 12,000 கோடின்றாங்க, 8,000 கோடின்றாங்க. எந்த அளவு எந்த நம்பர் ஃபைனல் நம்பர்னு தெரியல. அப்போ அந்த அப்பழுக்கற்றவர் தூய்மையானவன்றதெல்லாம் போய் செதஞ்சு போய் இன்னைக்கு அவ முகத்துறவை வந்து கிழிஞ்சு தொங்குது பிரதமர் மோடிக்கு. அப்போ இதெல்லாம் போய் எடுபட மாட்டேங்குது. மோடி வந்து எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டுவார், ஊழலுக்கே வழிவக மாட்டார். நீ பேச முடியல அங்கே போய், ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டான். இப்போ நம்மள மாதிரி இங்கே பேசுகிற விஷயம் அங்கே இருக்கக்கூடிய யூடியூப்ல, அங்கே இருக்க சமூக வலைதளங்களில் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எல்லா பக்கம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு.
இத்தனை நாளில் வந்து எந்த விஷயம் ரஃபாலோ இல்லை அதானி எல்லாம் பண்ணாத டேமேஜை வந்து எலக்டோரல் பாண்டு வந்து பிஜேபிக்கு எதிராக பண்ணிடுச்சு. அதுதான் பிஜேபி மற்றும் மோடியுடைய உண்மை முகத்தை வந்து வெளிப்படுத்துது. அப்போ அதை போய் நீங்கள் அதனால தான் பிரச்சார களத்தில் அவர் பேசும்போது எடுபட மாட்டேங்குது. அவர் போய் நான் ஊழலுக்காக இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கேன், அவருன்னு கேட்குறாரு, அதுக்கு தான் உள்ளே போயிருக்காருன்னு சொன்னால் நீ இவ்வளோ வாங்கியிருக்கல எலக்டோரல் பாண்டுன்னு கேட்குறான். அதனால தான் வந்து துருவராத்தி வந்து அவர் யூடியூப்ல இன்ஸ்டாலேயோ வீடியோ போடுறாரு, 1 கோடிக்கும் 2 கோடின்னு வியூஸ் போயிருக்கு, அத்தனை மக்கள்கிட்ட அது போய் ரீச் ஆயிருக்கு. அப்போ அது வந்து அங்கே பேசுபொருள் ஆகும்போது இந்த விஷயத்தை எடுக்க முடியாதனால திருப்பி மதத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் வந்து மீண்டும் இதை வெளிப்படைய ஆணித்தனமாக வெளியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிடுவார். ஹேமந்த் சோரன் பேசினால் வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றதுக்காகத்தான் உள்ளே பிடிச்சி வச்சுட்டு அப்படியே வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்குது. மேபி ப்ராப்ளி இப்போ கூட ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. பட் மேயால் பெயில் கிடைக்க மாட்டேது, நான் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.